நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாக இது தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறேன். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொஸ்திலேயே பணிந்து கொள்ள கடவீர்கள். ஆமென். பெரிய ஒரு சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? அந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். 11 வாசிங்க. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. சொல்றான், ராஜாவே நீர் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு பெரிய கட்டளை, அந்த பெரிய ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு கட்டளை எல்லாரும் போயிட்டு என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட விழணும். அப்படி உள்ளாதவங்களை என்ன செய்வாங்க? அக்னியில் போடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சம்பவம் என்ன நடக்குது? தேசம் முழுவதுக்கும் அறிவிக்கப்பட்டாச்சு. அப்படி இருந்தும் 13 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது இப்போ என்ன செய்யறாங்க? இவங்க 3 பேர் மாத்திரம் என்ன செய்யவில்லை? அந்த காரியத்தை செய்யவில்லை. சட்டம் தேசத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். சகல ஜனங்களும் அந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா? தானியேலும் அவன் உயர் பதவியில் இருக்கிறான். அதுபோல் இவர்களுக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க? ஆமீன். அந்த சட்டத்துக்கு என்ன செய்யப்படவில்லை? கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட சட்டம்? சொல்லுங்களேன். பிள்ளைகள் பேசாதீங்க, சின்ன பிள்ளைகள் யோசனை பார்த்துட்டு. எப்படிப்பட்ட சட்டம்? இல்லாட்டி நெருப்புல தூக்கி போடுறது, அவ்வளோதான். எவ்வளோ எப்படி இருக்கும்? அங்கே பார்த்தா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பொதுக்கடி விழுகிறாங்க. மற்றவங்க தான் சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு தேவையா? வைராக்கியம் வேணும் தான், கடவுள் நம்பிக்கை வேணும் தான். இதுக்காக எப்படியா? நான் ஊழியத்துக்கு வந்த எனக்கு நல்லா தான் சொன்னார், கடவுள் நம்பிக்கை வேணும் தான். சர்ச்சுக்கு போயிட்டு வரணும், இப்படியே சர்ச்சிலேயே போய் கிடக்கணும், இப்படியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரிக்கு எல்லோரும் சொல்லியிருப்பாங்கல்ல, சும்மாவே எல்லோரும் போயிட்டு போயிட்டு கும்பிட்டு விழுந்து வர வேண்டியது தானே. நாகமான் சுகம் பெற்ற பொழுது எலிசாவிடத்தில் சொல்லுகிறான், நான் போவேன், ராஜாவோடு போவேன் அந்த ஆலயத்துக்கு. அப்படி போகிற பொழுது அந்த ராஜா சில பணிவிடைகள் செய்கிற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ய வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சந்தர்ப்பம் அதுக்காக நம்ம அங்கே போகணுங்க, போயிட்டால் நம்ம பாருவோம் அப்படின்னு அல்ல. அப்போ ஒரு பயங்கரமான சொல்லுவோம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே ராஜாவுடைய சட்டத்தை அவங்க மீறி அந்த காரியத்தை செய்கிறாங்க. அதனால் ராஜாவுக்கு போகிறது 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதோ எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல வித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். ராஜா சொல்றார், கோபம் தான் இருந்தாலும் என்ன சொல்றாரு? அது எல்லா விஷயங்கள்லாம் போடையில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக தான் சொல்கிறாரு. எப்படி பாருங்கள், இந்த வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. அப்போ ராஜா சொல்கிறாரு, பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறாரு. அதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எப்படி சொல்றாங்க? எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க என்ன இருக்காங்க? வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாங்க.
நமக்கு அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஆமீன். அந்த வைராக்கியத்தோடு நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கைக்குள்ளாக நமக்கு விசுவாசம் வர வேண்டும். ஆகவே இந்த இடத்துல சொல்கிறாங்க, ராஜா அவர் ராஜா அங்கே இருக்கிறாங்க. இவங்க யார்? அங்கே பணிவிடை செய்கிறவங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் அவன் சிறையிலேருந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போனாங்க அந்த ராஜாவுடைய சமூகத்தில் வேலை செய்யும்படியாக. அப்படி போனவங்க தான் இவங்களுக்கு போனோன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ரெண்டாவது சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர்களை அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் சொல்றாங்க. நேருக்கு நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்க. என்ன நம்பிக்கை இருந்தது யோசிச்சு பாருங்க. இந்த தேசத்தில் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க எப்படி ஆராதித்திருப்பாங்க, எப்படி நம்பி இருப்பாங்க ஆண்டவரை. அதுதான் அந்த பரிசுத்தம் நமக்கு காணப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு பரிசுத்தம். சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம், அவன் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் நமக்குள்ளாய் வாசப்படுகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நமக்குள்ளாக இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார். கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? நான் போவது நல்லது, உங்களை தேற்றுவதற்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு தேற்றலாவனை அனுப்புகிறேன். அப்போ அந்த தேற்றலாவனாகிய பரிசுத்த ஆவியாளர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுறேன்னா என்ன செய்ய, நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார். நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவரை உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை குறித்து என்ன செய்வது இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நம்முடைய மாமிச கண்களாலோ இல்லை மாமிச சிந்தையினாலேயோ நம்மளுடைய எண்ணங்களினாலே நம்ம என்ன செஞ்சு கொள்ள முடியாது. சில காரியங்களை நாம் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிற நேரம் அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், பேஸ் பண்ண நேரம் நமக்கு என்ன நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். ஆனாலும் என்ன செய்வோம், ஐயோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கூட நமக்கு யோசனை வரும். அந்த மாதிரி அடுத்து பாருங்க சொல்றாங்க, இப்போ சொல்றாங்க என்ன சொல்றாங்க, ஒரு வேலை ஆண்டவர் என்ன செய்யறார், விடுவிப்பார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? இந்த அக்கினி சுவாலையிலே நாங்கள் மரித்தாலும் நாங்கள் எங்கே போக மாட்டோம், நரகத்துக்கு போக மாட்டோம், பாதாளத்துக்கு போக மாட்டோம். நாங்கள் எங்கே போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். எங்களுக்கு இன்னைக்கு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் மறிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆமீன். இந்த சிலையை வணங்கி நாங்கள் பாவப்பட்டு கரைப்பட்டு நாங்கள் பாதாளத்துக்குரியவர்களாய் போகாதபடிக்கு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கெல்லாம் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைக்கே நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு இங்கிட்டு அங்கிட்டு மாறிடுவோம், அங்கிட்டு இங்கிட்டு மாறிடுவோம். ஆனால் இங்கே எப்படி சுற்றி ஜனங்களெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ ராஜா பேசி கொண்டிருக்கிறாங்க, ராஜாவுக்கு மத்தியில் அவங்க போய் நின்று பேசி கொண்டிருக்கிறாங்க. வாசிங்க, அடுத்த வசனங்களை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். சொல்லிட்டாங்க, நாங்க செய்ய மாட்டோம். 19 வாசிக்க மாட்டோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. கோபத்து மேல கோபம் வந்துச்சு. என்ன எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ராஜாவுக்கு கீழ் பண்ணி நிற்கிற நேரம் இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. ஆமீன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமீன். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், கடன் பிரச்சனை, வியாதி, இப்படி எல்லாம் வர்ற நேரம் அதுக்குள்ள போய் மண்ணு கட்டிட்டு கிடக்கக்கூடாது. ஆமீனே. அதை பற்றி கவலையே படக்கூடாது. வியாதினால செத்து போகணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆமீனே. கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் பிரச்சனையில் நெருக்கப்பட்டு இப்படியே போய் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்வார், இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார், இதன் மூலமாக என்னது, நான் வெற்றி சிறக்கிறவனாக இருக்கேன். நமக்கு ஒரு அனுபவம் வேணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய அனுபவ சாட்சிகள் தான் அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்யும், திசை திருப்புறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அனுபவமான சாட்சிகள் தான் நம்ம என்ன செய்து நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, மற்றவர்களையும் ஆண்டவர் பக்கம் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. முன்னெல்லாம் மருந்து குடிக்கிறவங்க மாத்திரை குடிக்கலாம் பார்த்தா நான் யோசிப்பேன்,
அப்புறம் இப்போ எனக்கு தெரியுது, இப்போ ஒருத்தர் வியாதியும் வந்தால் கணக்கு அந்த பிள்ளை வர்றா புஷ்பா வர வியாதின்னு, அப்போ அந்த பிள்ளைய பார்த்தா முகமெல்லாம் வேர்த்து போயிடும். அப்போ நான் என்னையை வச்சு கேட்குறேன், இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ ஒன்றுமே இல்லை போ அப்படின்னு. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, போய் ஆஸ்பத்திரி போன இந்த பிள்ளை பேசாமல் வீட்டில் போய் படுத்துருச்சாமே, அடுத்து நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு வராங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த அபிஷேக ஆராதனையில் நான் சொன்னேன்னா, உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் எங்கே வரணும், ஆலயத்துக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். என்னை கூட தேடி வராதுங்க. ஒருவேளை நீங்கள் என்னை தேடி வர, நான் பீச்சில் உட்காந்துருப்பேன், நம்ம சென்னையில் இருப்பேன். அதனால நீங்கள் என்ன தேடி வர இந்த இடம் என்னது, ஆண்டவருடைய செவிகள் என்ன செய்யப்படுகிறது. ஆமீன். பாருங்க, அவங்க அந்த தேசத்தில் அவங்க எப்படி ஆராதிச்சிருப்பாங்களே ஒரு பயங்கரமாக இருக்குமே. தானியலை குறித்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு. பாருங்க, வாசிங்களே வாசி முடிச்சிருவோம். என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. முகம் அப்படி அவ்வளோ பயங்கரமாயிட்டு. ஆமீன். பாருங்க, அந்த கோபம் என்கிற ஆயுதம் என்ன செய்து கோபம் என்கிற ஆயுதம், அந்த ராஜாக்களுக்கு அந்த கோபம் என்கிற ஆயுதம் என்ன செய்து 7 மடங்கு அக்கினியை உண்டாகும். நமக்கு கோபம் வந்தோடனே என்ன நடக்குது. ஆமாம், அதுதானே அந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்கும். எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு தெரியல, அடிச்ச மனைவி அப்படி போய் விழுத்தாங்க, இறந்து போயிட்டாங்க. புரியுதா? அவன் அடிச்சு கொள்ளணும்னு நினைக்காது. ஆபேலையும் காயினையும் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், காயின் என்ன சொல்லுவான், எனக்கு சாவுனா என்ன தெரியாது, இப்போ நமக்கு தெரியும். அன்றைக்கு முதல் செத்தது யாரு, ஆபேல். அப்போ அவனுக்கு தெரியுமா, அண்ணன் தம்பி சும்மா தள்ளி விட்டா விழுந்தான் செத்து போனான். அப்போ அவனுக்கு ஏன்டா கொள்ளனா, இல்லை அது சாவுனா என்ன அப்படின்னு கேட்பேன். என்ன சாவுங்கிற வார்த்தை அப்போ தான் முதல் உண்டாகுது. ஆமீன். அது மாதிரி நமக்கு நடக்கிற இன்சிடென்ட் சும்மா தான் அப்படி செய்வோம். சில பேர் வேணும்னே செய்வாங்க. ஆமீன். சொல்லிட்டு வேற மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்கள் அது மாதிரி இன்சிடென்ட் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். என்னை கட்டுவதற்கு யார் வேணும், பலசாலிகள் வேணும். ராமின் சொல்றது உங்களுக்கு என்ன இருக்கிறது, ஆமே அத்தனை பெரிய பலம் இருக்குது. உங்களுக்குள்ள இல்ல பலம், உங்களுக்குள் இருக்கிற ஒரு பலசாலியாக இருக்கிறது. ஆகவே உங்களை என்ன செய்ய முடியாது, ஓடி வந்து கட்டிப்பிடிக்க முடியாதுன்னா பிசாசன் உங்களை, நீங்கள் பலவீனராக இருந்தால் பிசாசன் உங்களை வந்து என்ன சொல்ல மேற்கொள்வான். நீங்கள் பலசாலியாக இருந்தால் என்ன நடக்கும், அப்போ பலசாலி ஆகணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் என்னது, மாமிசமானவராய் வெளிப்படுகிறார். வார்த்தையாகி இயேசு மாமிசமாக வெளிப்பட்டார். பூமியிலே 33 வருஷம் இருந்தார். அவரே என்ன சொல்வார், நான் போய் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஆவியானவர் யாரு, அவர் அடுத்த கேரக்டர். அவர் என்னவாக இருக்கிறார், நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்து வெளியிலிருந்து நம்மை சுகமாக்கினார். அவர் வெளியிலிருந்து நம்மை தொற்றார், வெளியிலிருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து என்ன செய்கிறார், அவர் இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்களே ஜெபிக்கிற நேரம் கர்த்தர் என்ன செய்வார், உங்களே விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான விசுவாசம். அவற்ற சூழ்நிலை நமக்கு யார், அதுதான் சொல்லப்படுது. ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், நமக்கு ஜெபிக்க முடியாத நிர்பந்தமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அவர் பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்வார், வேண்டுதல் செய்வார். அப்போ எப்படி பெருமூச்சுகளோடு, நமக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, அப்படியே ஒன்றுமே முடியல, அந்த நேரம் நமக்கு என்ன, அந்த நேரம் ஜெபம் பண்ணுவோமா, கலசுன்னா அப்படி வலிக்குதுன்னு அப்படியே என்னது அப்படி விண்ணு பல்லு வலி பயங்கரமாக இருக்கு. அந்த நேரம் இந்த பல்வலியை நிறுத்தி போடுங்கள்னு சொல்லுவோமா. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒன்று இரும்பெடுத்து கடினா கூட கடிப்போம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆமை காது வழியாக காதில் இரும்பெடுத்து குத்துனா கூட குத்துவோம், எப்படியாச்சும் நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமைன்னு அப்போ நமக்குள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார், போயிட்டு ஆண்டவரிடத்தில் ஆமை பரிந்துரைக்கிற இயேசுவிடத்தில் சொல்லுவார். ஆமை நான் வாசிக்க முடிச்சிருவோமா. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். பொட்டிச்சு கட்டி கிட்டி நல்ல இந்த வசனம் வாசிக்கிறது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். கட்டி ஓடி போய் பொட்டிச்சு கட்டி கிட்டி கொண்டு போயிட்டு உள்ளுக்கு போட்டாங்க. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினால்
இருந்ததினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரையும் கொன்று போட்டது. என்னம்மா? தூக்கிட்டு போனவங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போயாவது இந்த கொரோனாவோட ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் இருந்திருப்பாங்க அன்றைக்கும். ராஜாவோட இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க இவங்களை கொண்டு போய் போட்டு வந்து செத்து போயிட்டாங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் செத்து போயிடும். சொல்லுங்க, என்னது சொல்லுங்க, வாய் தந்து சொல்லுங்களேன். எதுவும் நான் சொல்லிட்டு தான் சொல்லணும். சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் செத்து போயிடும். நீங்கள் சித்தி சொல்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்கு. ஆமாம், அப்போ பாருங்க செத்து போயிடுச்சு. வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கற்று உண்டவர்களாய் எரிகிற அக்கினி விழுந்துட்டாங்க. 3 பேரையும் கொண்டு போய் உள்ளுக்கு போட்டாங்க. பாருங்க, அவங்க அப்படின்னா என்னது? கொண்டு போய் போடுறது சாம்பல் ஆகிட்டான். அது உள்ளுக்கு போட்ட பாடி எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. யோசித்து பாருங்க, தள்ளி விட போனவன் என்ன ஆகிட்டான்? சாம்பல் ஆகிட்டான். உள்ளுக்கு கிடக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்களேன். பேக்கிங் உடைக்கல. பேக்கிங் எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. ஆமாம், வாசிக்கல சிறப்பாக தான் இருக்கும். என்னமா எங்கடா போட்டவங்களை காணோம்னா அவங்க சாம்பலா கிடக்கிறாங்க, எலும்பு தோல்மா கிடக்கிறாங்க. போடப்பட்டவர்களோ இன்னும் பெக்கிங் உடைக்காதபடி அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பெக்கிங் உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வர வேண்டும் சொல்லுங்க. வாசிக்க. அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். போட்டு பார்க்குறாங்க. ராஜாவுக்கு பயம் உண்டாயிடுச்சு. என்னது 3 பேரை தானே போட்டோம். இப்போ இவருக்கு கண்ணை அப்படி தொடச்சி பார்க்கணும். 3 சில நேரம் நமக்கு 3 4 தெரியும், 4 2 தெரியும். அந்த மாதிரி இவனுக்கு என்னவா இருக்கு? புகை அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. அது உள்ளுக்கு இவங்க என்ன செய்யறாங்க? காட்சி அளித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் அப்படியே இருக்கு. இப்போ யாரு? மோசே ஆண்டவரை தரிசிக்கிறார். எப்படி தரிசிக்கிறாரு? அந்த செடியில ஆண்டவருடைய இது என்னது? அப்படியே எரிந்து கொண்டிருக்கு. என்ன செய்யறாரு? மோசே கிட்ட போறாரு. தொடுவோமா, போய் பார்ப்போமா? ஏன்னா அது இயற்கையாகவே எப்பயுமே சில நேரங்கள் அப்படி நடக்குமா. ஆனால் இது என்ன? இதில் அற்புதம். இது வரைக்கும் பார்த்த அற்புதத்துக்கு இதுக்கு என்ன அற்புதம்? என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? என்னமா? அந்த செடி அப்படியே கிடக்காம எரிஞ்சுக்கிட்டு புரியுதா? மற்றதெல்லாம் செடியெல்லாம் அதுதான் அவருக்கு மோசை. இல்லைன்னா பார்த்துட்டு பேசாமல் போயிருப்பார். என்னடா செடி எரிதான் எரியல. வருவானா? வராது. போடுறேன் சாம்பலாமா? நம்ம என்ன செய்வோம்? எப்படி இருப்போம்? என்னம்மா சொல்லு. உன் வாயில எதுவும் சொல்லுங்க. இட்லியா? சரி. அப்போ எப்படி? அப்போ அதனால தான் அப்போ அவர் கிட்ட போகிறாரு. ஆண்டு சொல்கிறார், நீ நிற்கிற பூமி என்னது? பரிசுத்தம் உள்ள பூமி. அப்படின்னு சொல்கிறார். உங்களை தூக்கி போட்ட இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது? பரிசுத்தமான ஒரு இடம். நாமின்னு சொல்லுவாங்க ஆண்டவர். அப்போ அந்த இடத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். இயேசு தான் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? என்ன நடக்குது? என்ன வாக்கிங்? காலையில் 6 மணிக்கு நம்ம நடந்து போவோமே, மூச்சை இழைச்சிக்கிட்டு. இவங்க எங்க நடக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அத்தனை பிள்ளைகளாகி நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க. எப்படி எதுக்குள்ள நடக்கிறாங்க? போட்டவங்க போடப்பட்டவங்க கட்டெல்லாம் அவுத்துட்டு என்ன செய்கிறாங்க? காலையில் அந்த பிள்ளை பாட்டு அது மேலே லீனா பாட்டு பாட்டிங்கன்னா பாட்டு கிருபை. அந்த வசனம் என்னமோ பாட்டு போடவே இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். அப்புறம் நமக்கு என்னது இந்த தெரியுமா இன்னைக்கு இந்த வாக்கியத்தை தான் இன்றைக்கி இதை பிரசங்க பண்ணணும் அப்படின்னு. அப்போ பாருங்க, அப்போ மோந்து பேரை பார்க்குறாங்களா? நம்ம ஆளுங்க வாக்கி பார்த்தா சிறப்பாக தான் இருக்கும். ஆமே வாசிங்க. எவ்வளோ சந்தோஷமான அவர். இதோ 4 பேர் விடுதலாக என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். 3
பேருடைய கட்டுகளை இந்த 4ஆம் ஆளாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார்? கட்டுகளை அறுக்கிறார். ஆமீன் சொன்னாங்க. கட்டுகளை அறுத்தா கூட பரவாயில்ல. ராஜாவுக்கு என்ன உண்டாகுது? ராஜாவுக்கு என்ன உண்டாது? எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? 4 பேர், அதில் ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் திகில், ஒரு பக்கம் நடுக்கம். ஆமேன்னு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இங்கே எல்லாரும் ஒன்று வெளியே நிற்குது, அது ஒன்றுக்குமே குறைவு சொல்லாமல் நிற்குது. அதை போய் வணங்க சொல்கிறோம். இங்கே என்னது? ஒருவர் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒன்று என்ன செய்து அக்கினிக்குள்ளாக நடந்து கொண்டு வருகிறது. ஆகவே நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆமீன் அந்த அக்கினிக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுவான். அக்கினிக்கு நீ போனாலும் சரி, இல்லை எங்கே அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஆழத்தில் போனோம், அங்கேயே உட்காந்து டேவிட் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறேன். புரியுதா? அப்படின்னா என்னது? எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நிற்கிறாரு. பச்சை பார்க்கத்தில் போயிட்டு இருக்கிற கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? இப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி தான் டக்குன்னு அந்த தீர்க்கதரிசியை விட்டு அனுப்புகிறார். அதுபோல் எந்த இடத்துக்கு போனாலும் அப்போ பாருங்கள், அப்போ நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் வருவார்னு சொல்லி. இதை விட வேறு இடத்துக்கு ஆண்டவர் எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். இந்த அக்கினி நடுவில் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாரு. இதை விட உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் வந்து எதுக்கு செய்யணுமா? சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஆண்டவர்! கரங்களை தட்டி தேவை நம்ம பார்த்துருக்கேன். எப்படி அனுப்புனாரு? கட்டுங்கள், அவர்களை என்ன செய்யுங்க? கட்டளை கொடுக்குறாங்க. கட்டுங்கள், தூக்கி கொண்டு போய் என்ன செய்யுங்க? அக்கினியிலே போடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமீன். அவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க? எங்களை கட்டுங்கள், எங்களை அக்கினிகளை போடுங்கள். ஆமீன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ராஜா வந்து சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய யாரா? யார்? அப்ப இவருக்கு சொல்றாங்க, உன்னதமான தேவனுடைய தாசுரா. அப்படி அவ்வளோ பெரிய ஒரு பட்டம். இன்னைக்கு நமக்கு பட்டங்கள் வேணும்னு நம்ம எங்கேயும் அலையிடுவோம். அக்கினிகளை போட்டால் நமக்கு பட்டங்கள்லாம் வரும். ஆமான்னு அக்கினிகளை போட்டு அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? டியர் பிஷப், என்னது ரெவரண்ட், டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்? உளர்றாங்க. ஆமீன். உலர வச்சுட்டார். ஆமீன். உங்களுக்கு உழ வைக்க வரவங்களை உழ வச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், உலர்றோம். யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் அப்படி தானே சில நேரங்கள் ஏதாச்சும் சொல்ல வர வேணும். அந்த மாதிரி நம்ம உன்னதமான தேவனுடைய அப்போ என்னதுக்கு அதை செஞ்சு வச்சேன்? தேவையில்லாமல் ஒன்று செஞ்சு வச்சு எல்லாரையும் குப்பரடிக்க சொல்லி அவன் எல்லாம் குப்பரை விழுந்து அவன் ஒருத்தனும் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறான். நான் உன்னை என்னை மாமினேன் முடிவு பரியந்தம் கர்த்தனமை நடத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது வாசிங்களேன். என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன ஸ்கேன் பண்ண உள்ளுக்கு அனுப்பி இருக்கிறேன். இல்லாட்டி என்ன பெரிய எதுக்கு போயிட்டு இருக்கிற வெளியே வாங்குங்கிறதுக்கு அவங்க இவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க அக்கினிக்கிலேருந்து வெளியில் வராங்க. ராஜா என்ன செய்கிறார்? வெளியிலேருந்து வரவேற்பு கொடுக்குறார். மேலே தாளங்களோடு கூட என்ன செய்கிறாங்க? வரவேற்பு கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்கள் எப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்போ பாருங்க, அவங்க பாருங்க எரிஞ்சு சாம்பலா. அவ்வளோதான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய சரித்திரம் என்ன ஆகுது? முடிந்து போய்விட்டது. அப்படிதான் நினைக்கிறான். ஆமேன்னு இந்த சிலையை வணங்காதபடினாலே அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் எல்லாருக்கும் நடக்கும் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 3 பேர் நிமித்தமாக நடக்கிற சம்பவத்தை வாசித்து முடிப்போம். வாசிங்க. அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளோ ஏதோ கிரவுண்டுக்குள்ளேருந்து வர மாதிரி வராங்க. நல்லவங்க அப்படி பண்ணிட்டு வந்து வராங்க. வெளியில் 3 பேர் வந்து குளிச்சுட்டேன். 4வது ஆள் வரல. வந்தாலும் பட்டாலும் கொடுத்துருப்பாங்க. வாசிங்க. தேசாதிபதிகளோ அதிகாரிகளோ தலைவரோ ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலோ அவருடைய தலைமையில் கருகாமலோ அவருடைய சால்வைகள் சேதப்படாமலோ அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். என்ன டெஸ்ட்? எல்லா டெஸ்ட்டும் வச்சிருக்கிறாங்க. ரிப்போர்ட் எப்படி பாருங்க, யோசிச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்மளும் அள்ளி உள்ள போட்டிருந்தா இதெல்லாம் ஒன்றாவது சொல்லுவோமே, கொஞ்சம் தலையில் நிறுவப்பட்டாலே என்ன ஆகும்?
புஷ் புஷ்ன்னு போயிட்டு அதுக்கப்புறம் வளராமல் போயிடும். இங்கே அக்கினிக்குள்ளே போய் கிடந்துட்டு வாராங்க. என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கல. ஆமீன். உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி போனாங்களோ அப்படியே வாராங்க. ஆமீன் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரம். அடுத்து கொடுக்குறாரு பாருங்க ஒரு கட்டளை, அதை வாசிட்டு நம்ம முடிப்போம். அப்பொழுது அப்பதான் சொல்றாரு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படிங்கிறாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா என்னது? ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை செவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி என்ன செய்யறான்? தம்முடைய ராசனை. அப்போ வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பயப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் என்ன செய்யப்பட முடியாது, அது வாய்க்காதே போகும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அந்த ஒரு 3 பேர் செய்த காரியத்தின் நிமித்தம் என்ன நடக்கிறது? அதெல்லாம் சாத்ராக், மேஷாக், ஆபேனோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக சொல்லுகிற எந்த ஜனத்தானோ எந்த ஜாதியானோ எந்த பாஷைக்காரனோ எப்படி சொல்றான் பாருங்க. எப்படி அது தனித்தனியா பிரிச்சு காட்டுறாரு. என்ன எல்லா ஜனமும் சொல்லப்படல பாருங்க. எப்படி சொல்றாரு? எந்த ஜனத்தாரும் எந்த ஜாதி என்ன பாஷை பேசினாலும் துண்டிச்சு போடுவேன். ஆமாம். இவங்களை சரி என்ன செய்யும்? அக்னியில் போட்டோம். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பேசினவங்க என்ன செய்வாராம்? ராஜாவே கட்டளை கொடுத்துருவோம். என்ன செய்யறாரு? அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் ராமின்னு சொல்லுங்க. அப்போ அந்த பாருங்க, அந்த முழு தேசத்துக்குள்ளே என்ன உண்டாயிட்டு? இவங்க 3 பேர் செய்த காரியம் என்ன நடந்துச்சு? அந்த அந்நிய தேசத்துள்ளே ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற இடங்களிலே, நாம் சந்திக்கிற இடங்களில், நாம் இருக்கிற இடங்களில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். வாசிங்கள். அது என்ன வாசிங்கம்மா? அவன் வீடு அப்படின்னு என்னது? என்னது எருக்கலமாக்கப்படும்னா? எப்படி அந்த விழுந்தாங்க 3 பேர் சாம்பலா போன மாதிரி இது வீடெல்லாம் சாம்பலா போயிடும். அந்த இடத்துல எங்க அந்த அக்கினி எண்ணிக்க இடத்துல ராஜா என்ன செஞ்சாரு? வர சொல்லிட்டார். ஒரு பெரிய என்ன செய்றாரு? ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குகிறார். ராமின்னு சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் நிமித்தம் தேசத்திலே சட்டங்கள் உருவாக்கப்படும். ஆமாம். உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியத்திலும் என்ன நடக்கும்? ஆண்டவன் ஒரு மாறுதலை கொண்டு வருவார். வாசிங்க. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. இப்படி ரட்சிப்பு, எப்படிப்பட்ட ரட்சிப்பு? அக்கினியிலிருந்து ரட்சிக்கிற ஒரு தேவன். பாருங்க அவங்களுடைய வைராக்கியம். அந்த பாருங்க அந்த நாட்கள் பழைய ஏற்பாடு தானே. அந்த நாட்களிலே அவர்களுடைய வைராக்கியம் அப்படி இருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டும் இல்லையா? அன்றைக்கு ஆண்டவர் அக்கினிக்கில் வந்தது ஒரு வேறு விஷயம். அது பரவாயில்ல, ஆண்டவர் இயேசு வந்தார், அக்கினிக்கு வந்து காப்பார். ஆனால் உங்களுக்கும் எனக்காக இயேசு அவர் அடிக்கப்பட்டாரே, அவர் காயப்பட்டாரே, அவர் என்ன துன்பப்படுத்தப்பட்டாரே, தூசிக்கப்பட்டாரே, கடைசியாக அவரை கொண்டு போய் கல்வாரிக்குள்ளாக ஒரு நிர்வாணமாக அவரை என்ன செய்தார்கள்? உலகம் முழுவதும் பார்க்கும்படியாக என்ன நடந்தது? அவரை கல்வாரியில் என்ன செஞ்சாங்க? சிலுவையிலே அறைந்தார்கள். யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஆண்டவர். இது எப்படி நம்ம சொந்தக்காரங்க கூட கொஞ்ச நேரம் நமக்காக கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நில்லுனா கூட ஓடி போயிடுவாங்கல்ல. நீங்கள் கடையில் போய் ஒரு இட்லியும் வாங்கி கலவரத்தை தின்னுட்டு அங்கே முதலாளி குடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நில்லு போய் இப்போ காசு எடுத்துகிட்டு வரனா கூட ஓடி போயிடுவாங்க இல்லை. ஒரு போலீஸில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுனா கூட ஓடி போயிடுவாங்க. ஆமாம். ஒன்றுக்குமே அதுதான் நான் இந்த ஆராதனைகளும் சரி ஆண்டவரை குறித்ததான காரியத்தில் நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த இடத்துல நான் நிற்பதற்கு எந்த இடத்திலும் நான் இருந்தது ஒரு பலசாலியும் அல்ல, மேன்மையாக என்னை குறித்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த மைக்கை பிடிக்கவோ இந்த வேதத்தை எடுத்து ஒன்றுமே இல்லை. அவர் நமக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தாரே, அதுதான் அது ஒரு பெரிய ஒரு காரியம். வாசிங்க அடுத்த வசனம் பாருங்கள். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேனோக் என்பவர்களை
பாபிலோன் தேசத்தில் உயர்த்தி வைத்தார். இந்த உபத்திரம் எதனை கொண்டு வருகிறது? இந்த உபத்திரம் என்னத்தை கொண்டு வருது? உயர்வை கொண்டு வருது. உங்களுக்கு வருகிற உபத்திரம் என்னது? ஒரு உயர்வு. அப்போ அந்த உயர்வுக்கு முன்பதாக என்ன வருகிறது? ஒரு உபத்திரம். அந்த உபத்திரம் அது எப்படி இருக்கிறது? அது ஒரு ஆயுதமாக வருகிறது. அப்போ அந்த ஆயுதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இந்த இடத்துல அந்த ஆயுதம் அவர்களுக்கு என்னது? சாத்ராக் மேஷாக் ஆபேனாகுக்கு வந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம்? மரணக்கண்ணிக்குரிய ஆயுதம். ஆனால் அந்த மரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜீவனுள்ள தேவனை அவர்கள் சாட்சியாய் நின்றபடினாலே அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவன் இல்லாதவராக இருந்தால் இதெல்லாம் நமக்கு வாசிக்க வராது, வாசிக்க பிரயோசனம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? எல்லாவற்றுக்கும் நம்மை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ற புத்தகத்தில் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமாக, எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆயுதமாக இருக்கிறது, எதை வச்சு உங்களை கீழே சரிக்கலாம்னு பார்ப்பாங்க இல்லையா? சில நேரங்களில் பணத்தை கொடுத்தே நம்மளை என்ன செய்வாங்க? இல்லாமல் ஆக்கிடுவாங்க. பொருளை கொடுத்தே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்படி என்ன ஆயுதம் என்பது, ஆனால் அந்த ஆயுதத்தை அவங்க எப்படி கையாளுகிறார்கள் என்பது மிக முக்கியமானது. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேனாகுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்னது? அந்த ராஜாவுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த 7 மடங்கு அவனை பற்ற வைக்கணும்னு சொன்னால் அந்த ராஜாவுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தூரமான ஒரு ஆயுதம் இல்லையா? ஆனாலும் அந்த ஆயுதத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார்? உங்களை இனி தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். அதுபோல தானியேலுடைய வாழ்க்கையிலும் நாம் சிங்க கெபிக்கில் கொண்டு போயிட்டு என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. ஆனாலும் என்ன நடக்கிறது? ஆமீன். அப்போ பாருங்கள், அவங்களுடைய வைராக்கியம். அந்நிய தேசத்துக்குள்ள இருக்கிறவங்க பாருங்கள், இவங்கெல்லாம் பாருங்களேன், அந்நிய தேசத்தில் ஆராதிக்கவே சூழ்நிலை இருக்கும். நமக்கு எல்லாம் இருந்து கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறோம். நமக்கே எல்லாம் ஆனால் சர்ச்சுக்கு வரமாட்டோம், ஆண்டவர் ஆராதிக்க மாட்டோம், எல்லாத்துக்கும். அப்போ அன்றைக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது? சாலம் வேறு தானியெல்லாம் யோசிக்கிறார். ஆமீன். அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்கிறார்? ஆமீன். பதவியில் இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போயிட்டு ஆமீன் எருசலேத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறவர். மற்ற வளமை போல ஜெபிக்க நமக்கெல்லாம் எல்லா ஃப்ரீடம் இருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம கொஞ்சம் இதாக உண்மையாக ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலையில் வைராக்கியமாக இருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தது. அவருடைய வாழ்க்கையில் நிறைவே இன்றைக்கு காலையில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்று நாம் சொல்கிறோம்.